இவ்வளவு மத்திய அரசு பண்ணதா சொல்றீங்க. தமிழக அரசு தொடர்ந்து எங்களுக்கு ஒண்ணுமே தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ரெண்டாவதா, காவல்துறையோட ஈரல் கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு இல்லவே இல்லைன்னு பாஜக சார்பில் சொல்லிட்டே இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் நேற்று கூட குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை மேல நாங்க காவல்துறை தப்பு பண்ணியிருந்தாலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில். நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு 2 முட்டையும் ஒடித்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அது குற்றம் இல்லையா? சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை, வயசான அம்மா அப்பா, அப்புறம் திருப்பூரில், அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில், அங்கே பக்கத்தில் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. 3 கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த குற்றவாளி என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 19 கொலையை யாரெல்லாம் பண்ணாங்க? உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா? நிரபராதிகளை பிடிச்சி அவங்க போட்டிருக்காங்களா? இல்லை இந்த உண்மையிலே இவன் சொல்கிறான்னா, இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வருவாங்க, நான் அதை பற்றி அப்புறம் சொல்லுவேன். நீங்க என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க. அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. நீங்க கட்சி கூட்டத்தை சொல்லிட்டீங்க. ஆனா அதிமுக ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியும். இப்போ நீங்க தெளிவா, அதாவது டிப்ளமசி இல்லாம, உங்க யூசுவல் டிப்ளமசி இல்லாம தெளிவா இங்க வரப்போறது உங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது அதிமுக தலைமை ஆட்சி? அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி இல்லை. நீங்க என்டிஏ ஆட்சி, நீங்க தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் உடைய தலைமையில் ஆட்சி கிடையாது. இபிஎஸ் தலைமையில் அமையும். கூட்டணி ஆட்சி கிடையாது. அது பேசிக்கலாமே. இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. அதுக்கு மேலே நீங்கள் வேண்டியதில்லை. அப்படிங்கிறத அமித்ஷா சொன்ன பிறகு கூட எங்க தலைமையில் யார் கூட்டணி ஆட்சியா என்னங்கிறது எடப்பாடி தான் முடிவு செய்வார்னு சொல்றாரு. இந்த கருத்துல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாம். நீங்க மத்திய அரசு தமிழக அரசுக்கு எந்த பாக்கியம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா அதாவது ரைட் டு எஜுகேஷன் 25% இடஒதுக்கீட்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி சொல்றீங்க? மாணாக்கர் கூட எஜுகேஷன் அது எந்த தலைப்பில் அந்த பாக்கி இருந்துங்கிறது சொல்லணும். எந்த கெட்டில் வருது அப்படி பார்க்கணும். கல்வி இல்லை, அது அப்போ எப்படி பார்க்கணும்னாக்கி அது யாரு கொடுக்கணும்னா, அதாவது மத்திய அரசு, அதாவது அது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மாநில அரசுடைய பொறுப்பு. அது 60-40 மத்திய அரசு 60% மாநில அரசு 40% வழங்கணும். 2021 இல்லை, நீங்க சொல்றது சரி. அதாவது எது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்ற முதலமைச்சர் அதை கொடுக்க வேண்டியதுதானேங்கிறாங்க. அதுதான் கொடுக்கல. 21 தரல உங்களுக்கு. 21 தரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு. 2 ஆண்டு அந்த நிதி தராமல் நிலையை கூட 2 ஆண்டு நாங்கள் கொடுத்தோம். இனிமேல் தொடர்ந்து எங்களுக்கு இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. நான் அதை தான் சொல்றேன். அவங்க தராமல் இருந்தாலும் கொடுப்போம்னு தானே சொன்னாங்க. அதை கொடுக்க வேண்டியதானே மாநில அரசு. மத்திய அரசுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? மத்திய அரசு சில திட்டம், அதாவது சில புதிய கல்விக் குழுவிலே ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறதுக்கான திட்டம், இது மத்திய அரசுக்கு பங்கு இருக்கு. அதையே அவங்க தவிர்க்கிறாங்க. தவிர்க்க விட்டோம். நாங்கள் எதுனாலும் மத்திய அரசு கேட்காம செய்வோம், நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். முதலமைச்சர் செய்யணும்.
ஏற்கனவே கொடுத்துருந்தீங்களா, ஏன் நிப்பாட்டினீங்க? முதலமைச்சர் வந்து 2021, 22, 23 அந்த ஸ்கீமே 2021 அப்புறம் தான் வருது. இல்லை காங்கிரஸ் கொடுத்தது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதானே, முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதானே.